டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா மஞ்சள். இந்த மஞ்சளாக நண்பர்களே, இப்போ பொங்கலுக்கு மஞ்சள் கொத்து வாங்கின நண்பர்களே, அதுலேருந்து எடுத்து வச்ச கிழங்கு தான் இதெல்லாம். இந்த பாருங்க, இதில் என்ன பண்ண போகிறேன்னாக்க, இதை எங்கள் மாடி தோட்டத்தில் மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. அதில் இதை பதியம் போட போகிறேன். ஒன்றும் இல்லை, அப்படியே மண் கலவையோட இதை பறிச்சு விட்டால் போதும் நண்பர்களே. இந்த பாருங்களேன், ஏற்கனவே நல்லா முத்துனது தான் இது. இங்கே பாருங்கள், நல்லா முத்துனது தான். பறித்து வச்சோம்னாக்க அருமையான ஈல்டு கிடைக்கும் நண்பர்களே. ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் இது மாதிரி பறித்து வச்சு ஒரு பதியம் போட்டிருந்தோம் நாங்கள் கண்டெய்னரில். ஒரே ஒரு கண்டெய்னரில் 5 கிலோ எடுத்தேன் நண்பர்களே மஞ்சள். ஆமாம், அதோட ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என் சேனலில். பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், 5 கிலோ ஒரே ஒரு கண்டெய்னரில். அது என்ன பண்ணோம், நாங்கள் அதை பவுடர் ஆக்கி நாங்கள் யூஸ் பண்ணோம். அதை காய வச்சு அவிச்சு காய வச்சு இதில் நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நண்பர்களே. 100% ஆர்கானிக்கான ஒரு மஞ்சள் கிடைக்கிது பார்த்தீங்களா. அது நினச்சி எங்களுக்கு விஆர் வெரி மச் ஹாப்பி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதெல்லாம் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஐம் ஃபீலிங் ஹாப்பி. உங்கள் வீட்டில் இருக்க பொங்கல் மஞ்சள் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். அது அப்படியே இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் கண்டெய்னரில் போட்டு பதியம் பண்ணால் பதியம் வளர்க்கலாம். இல்லையா, இதை அப்படியே அவிச்சு அதை காய வச்சு பொடி ஆக்கினா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.